அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியம் அத்தியாயம் 13. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 13. விதி எப்பொழுதுமே வலியது. அதற்கு தேவர், மானிடர், அசுரர் என்கிற பேதமெல்லாம் கிடையாது. அது தன் கடமையை செய்ய தொடங்கிவிட்டால் அதை தடுத்து நிறுத்தவோ அல்லது அதை திசை திருப்பவோ யாராலும் முடியாது. இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை ஒருவர் கூட அதை வென்றதில்லை. விதியை பற்றி சிந்திக்கையில் மதிய நினைப்பு பலருக்கும் வரும். எதற்கு இருக்கிறது மதி? மதியால் ஆகாது உண்டா? விதி விதி என அழைப்பவர்கள் மதியை பயன்படுத்த தெரியாத மூடர்கள் என்று பகுத்தறிவில் மிகவும் பற்றுடையவராக காட்டிக்கொள்பவர்கள் கூறுவார்கள். இங்கே இந்த அளவு விதி மதி பற்றி சிந்திக்க காரணம் இருக்கிறது. மாயாவி வடிவில் வந்திருக்கும் விதி வாலியை என்ன செய்ய போகிறது? சுக்கிரீவன் அதனால் என்னவாக போகிறான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது விதியின் வலிமையும் மதியின் வலிமையும் நமக்கு தெரிய போகிறது. மாயாவி குகைக்குள் நுழைந்துவிட்ட வாலியுடன் யுத்தம் புரிய தொடங்கிவிட்டான். வெளியே குகை வாயிலில் சுக்கிரீவன் ஓடி வந்து காவலுக்கு நின்றான். ஒரு குகைக்குள் புகுந்து கொண்டு வாலி யுத்தம் புரிய தேவையே இல்லை. ஆனால் முதல் நாளில் துந்துபியோடு புரிந்த யுத்தம் வாலியை ரிஷி சாபத்துக்கு ஆளாக்கி ரிஷிமுக பர்வதம் பக்கமே செல்ல முடியாதபடி செய்துவிட்டதால் அதன் எதிரொலியாகத்தான் வாலி அந்த குகையை நாடி சென்றான். குகைக்குள் எத்தனை கடுமையாக மோதிக்கொண்டாலும் அதனால் பாதிப்பு வெளியே யாருக்கும் ஏற்பட போவதில்லை என்பதே வாலியின் எண்ணம். ஆனால் அதுவே வேறு விதத்தில் சுக்கிரவனுக்கு அரசாட்சி கிடைக்கும் அளவுக்கு போகும் என்பதை உணர்ந்திரும் மதி வாலிக்கு அப்பொழுது இல்லாமல் போனதுதான் விதியின் வலிமைக்கு சான்று. சுக்கிரவனும் குகைக்கு வெளியே காத்திருந்தான். துணைக்கு அனுமனும் வந்து சேர்ந்தான். குகைக்குள்ளே பெரும் யுத்தம். மாயாவி எவ்வளவுதான் மறைந்து தாக்கினாலும் இந்திரனின் சொர்ண மலை வாலிக்கு உதவி கொண்டே இருந்ததால் மாயாவியின் மாய பலமெல்லாம் கூட வாலிக்கு மெல்ல வர தொடங்கிவிட்டது. ஒரு கட்டத்தில் வாலியாலேயே நினைத்த மாத்திரத்தில் மறைந்து போக முடிந்தது. அது மட்டுமா, அவன் கண்களுக்கு மாயத்தால் தன்னை ஒழித்துக் கொள்ளும் மாயாவியும் எங்கே ஒளிந்தாலும் தெரிய தொடங்கிவிட்டான். அப்படி தெரிந்தவனை இழுத்து போட்டு தாக்க தொடங்கினான் வாலி. தாக்குதல் என்றால் ஏதோ தோளோடு தோல் மோதி தரையிலே உருண்டு புரண்டு எழுந்து தாடையை பார்த்து குத்திக் கொள்வதல்ல. வாலி மாயாவியின் அங்கங்களை பாகம் பாகமாக பீத்தே போட தொடங்கிவிட்டான். நரசிம்மமூர்த்தி தன் மடிமேல் இரண்டனை தூக்கி போட்டு அவன் வயிற்றை பிளந்து குடலை பிடுங்கி மாலையாக போட்டுக்கொண்டதை போல போட்டுக்கொள்ளவும் துடித்தான். ரத்தம் மாறாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. வாலியிடம் வெற்றியின் பொருட்டு எக்காலமும் கூச்சலும் அதிகரித்தது. இருந்தும் மாயாவி இந்த நிலையிலும் குற்றுயிரோடு மறைந்து கொண்டு போரை தொடர்ந்தான். இதெல்லாம் குகை வாயிலில் காவலுக்கு நின்ற சுக்கிரீவன் காதுகளிலும் விழுந்தது. அனுமனும் அந்த சப்தங்களை எதிர்கொண்டான். அப்பொழுது மாயாவியின் உடற்குருதி ஒரு வாய்க்கால் வெள்ளம் போல் பாய்ந்து வெளிவந்தது. குகை வாசலில் அது குதித்து வெளியேறுவதை பார்த்து சுக்கிரீவனுக்கு மயக்கமே வந்துவிட்டது. அனுமன் தான் தோல் கொடுத்து தேற்றினான். சுந்தரா, உள்ளே அண்ணனுக்கு தான் ஏதோ ஆகிவிட்டது. ரத்தம் மாறாக ஓடி வருகிறது பார். சப்தம் கேட்கிறது, ஆனால் உருவம் தெரியவில்லை. இது நிச்சயம் அந்த மாயாவியின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று பதைத்து போனான் சுக்கிரீவன். ஓடிவரும் குருதியை வைத்து தவறாக எதையும் கணித்து விடாதே சுக்ரீவா. உன் சகோதரனை ஒருவர் வெல்வது அரிது. மாயாவியே ஆனாலும் உன் சகோதரின் சொர்ண மாலை அந்த மாயாவியின் மாயத்திலும் சரிபாதியை உன் சகோதரனுக்கு பெற்று தந்துவிடும். எனவே இது அந்த மாயாவியின் குருதியாக கூட இருக்கலாம் என்று அனுமன் மதிமுகத்தோடு சுக்கிரீவனிடம் பேசியும் பயனில்லை. இல்லை அஞ்சனா, என் அண்ணன் வாலி புறத்தில் நின்று போராடாமல் குகைக்குள் சென்று ஒளிந்து கொள்ள பார்த்தான். அப்பொழுதே அண்ணன் மாயாவை பார்த்து அச்சப்பட தொடங்கிவிட்டான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இது அநேகமாக என் அண்ணனின் குருதியாகத்தான் இருக்க வேண்டும். வெல்ல முடியாதவனை வென்றுவிட்டான் அந்த மாயாவி. அவன் குகையை விட்டு வெளியே வந்தால் என்னையே விடமாட்டான். என்னை மட்டுமல்ல, இந்த கிஷ்கிந்தியை அழித்து விடுவான். எனவே அந்த மாயாவி குகையை விட்டு வெளியே வரும் முன் இதன் வாயிலை ஒரு பெரும் பாறையை கொண்டு அழைப்போம் வா என்று சுக்கிரீவன் அனுமனை துணைக்கு அழைத்தான். அனுமனுக்கு கோபம்தான் வந்தது. சுக்ரீவா, மாயாவி ஒருவேளை உயிரோடு இருந்தால் இந்த பாறையெல்லாம் அவனுக்கு மிக அற்பமான ஒன்று. தனது மாயத்தால் பாறையை ஊடுருவி கொண்டு அந்த மாயாவி வெளியே வந்து விடுவான். அதே சமயம் முன் அண்ணன் உயிரோடு இருந்தால் அந்த பாறை வேறு அர்த்தத்தை கொடுத்து விடும். எனவே அமைதியாக இருந்து கவனிப்போம், அவசரப்படாதே என்றான் அனுமன். அஞ்சனா, போதும். என் பேச்சு நீ கேட்பாயா மாட்டாயா? நான் இந்த கிஷ்கிந்தையின் மன்னனாக ஆக வேண்டியவன். என்ன உளறுகிறாய்? அண்ணன் வாலிக்கு பிறகு நான் தானே அரசன். நீ முடிவே செய்து விட்டாயா? நான் உள்ளதை சொல்கிறேன், வேண்டுமென்று சொல்லவில்லை. பேசி நேரத்தை கடத்தாதே, வா என்று அனுமனை திரும்ப அழைத்திட, இப்படி குகைக்கு வெளியில் நின்று பேசுவதை விட உள்ளே சென்று
உன் அண்ணனுக்கு நீ உதவி செய்யலாம். இதுதான் இப்பொழுது நீ செய்ய வேண்டிய செயல் என்றான் அனுமன். இவ்வளோ பேசிடும் நீ செல்லலாமே. தாராளமாய். ஆனால் நான் என்று இல்லை. இப்பொழுது யார் துணைக்கு வந்தாலும் உன் அண்ணன் வாலி அதை கேவலமாக கருதி உதவ வந்தவர்களிடமும் எதிர்த்து யுத்தம் புரிவான். சுத்த வீரன் என்பவன் எப்பொழுதும் அப்படித்தான். ஆனால் நீ தாராளமாக உதவிட செல்லலாம். காரணம், உள்ளே யுத்தம் புரியும் வாலி உன் சகோதரன். அண்ணனுக்கு உதவவும் என்னாயிற்று என்று தெரிந்து கொள்ளவும் தம்பி உள்ளே செல்வதில் பிழையே இல்லை. அதனால தான் சொன்னேன். அனுமனின் திடமான பதில் சுக்ரீவனுக்கு திருப்தியையோ தெளிவையோ தரவில்லை. மாறாக கோபத்தை தான் அளித்தது. சுந்தரா, இனி உன்னோடு பேசுவதில் பயனில்லை. நானே குகை வாயிலை மூடி அந்த மாயாவிடமிருந்து இந்த கிஷ்கிந்தியை காப்பாற்றுகிறேன் என்று படு வேகமாக ஒரு பெரும் பாறையை உருட்டி சென்று குகை வாயிலையும் அழைத்தான். அனுமன் எவ்வளவு தடுத்தும் கேட்கவில்லை. மாறாக, என்மேல் ஆணை, நீ இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்று அனுமனுக்கு வாய்ப்புட்டும் போட்டுவிட்டான். சுக்ரீவனின் செயல் கிஷ்கிந்தையில் உள்ள சான்றோர் பெருமக்களையும் சென்று சேர்ந்தது. அவர்களும் சுக்ரீவனின் செயலை பாராட்டவே செய்தனர். குறிப்பாக மாயாவிடமிருந்து கிஷ்கிந்தையை சுக்ரீவன் மிக புத்திசாலித்தனமாக காப்பாற்றி விட்டதாகவே கருதினர். அப்பொழுதெல்லாம் அனுமனுக்குள் பெரும் மனப்புழுக்கம். சுக்ரீவன் அவசரப்படுகிறான் என்றே அனுமனின் நுட்பமான அறிவு எடுத்து கூறியது. இடையில் வாலிக்கு அடாத முடிவு ஏற்பட்டுவிட்டபடியால் அடுத்த அரசுக்குரியவன் சுக்ரீவனை என்று முடிவு செய்து சுக்ரீவனுக்கு பட்டமும் சுட்டிவிட்டனர். அனுமனால் அப்பொழுதெல்லாம் வேடிக்கை பார்க்க மட்டுமே முடிந்தது. சுக்ரீவன் அரசனாக முடிசூடி கொண்ட உடனேயே வானர இனத்துக்கே உரிய இலக்கணப்படி வாலியை சார்ந்த அவ்வளவுக்கும் சுக்ரீவனை பொறுப்பும் உரிமையும் ஆகி போனான். இங்கேதான் சுக்ரீவனின் அடுத்த கட்ட தவறும் ஆரம்பமானது. ஆனால் நாட்கள் அதிகம் கடந்து சுக்ரீவன் தவறுக்கு மேல் தவறு செய்து விடாதபடி குகைக்குள் ஒரு நாள் மாயாவி வாலியுடனான யுத்தம் முடிந்து மாயாவியும் அழிந்து ஒழிந்து போனான். வாலி எக்காலத்தோடு குகை வாயிலுக்கு வந்து பார்த்தபொழுது அது ஒரு பெரும் பாறையால் அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்தான். அடுத்த நொடியே கோபம் பீறிட அந்த பாறையை எட்டி உதைத்தான். அது தூள் தூளாகி போனது. அடங்காத அதே கோபத்தோடு அவன் வெளியே வருவதை பார்த்து கிஷ்கிந்தியே நடுங்கியது. செய்தி அறிந்த சுக்ரீவனும் ஓடி வந்தான். இந்த அனுமன் சொன்னதுதான் எவ்வளவு பெரிய உண்மை. அண்ணன் வாலி சாகவில்லை, மாயாவிதான் கொல்லப்பட்டுள்ளான். ஆனால் நான் தான் தவறாக புரிந்து கொண்டு குகை வாயிலையும் மூடிவிட்டேன் என்று தாமதமாக புரிந்து கொண்டு பயத்தோடும் பணிவோடும் கிஷ்கிந்தை அரசனாகவே வாலியின் எதிரில் வந்து நின்றான். அவனது அரச தோற்றம், சிரசில் காணப்பட்ட மகுடம் வாலியை கோபத்தின் உச்சாணி கொம்புக்கே கொண்டு சென்று விட்டது. அடே சுக்ரீவா, என்னடா இது கோலம்? போரிடு சென்ற என்னை குகைக்குள்ளேயே வைத்து அடைத்துவிட்டு இங்கே வந்து நீ அரசனாகவே முடிசூட்டி கொண்டு விட்டாயா? பலே, தம்பி என்றால் உன்னை போலத்தான் இருக்க வேண்டும். பலே பலே, ஆட்சியை பறிக்க இப்படியும் ஒரு குறுக்கு புத்தியா? பலே பலே என்ற அவன் பேச்சை கேட்டு சுக்ரீவன் பதைப்போடு காலில் விழுந்து கதறத் தொடங்கினான். அருமை அண்ணா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். மாயாவை உங்களை வெற்றி கொண்டு விட்டதாக கருதி அவன் வெளியே வந்து அவனால் கிஷ்கிந்தைக்கு ஆபத்து வரக்கூடாது என்றே குகை வாயிலை மூடினேன். இந்த அரச பதவியை கூட நான் கேட்கவில்லை. அடுத்த வாரிசு என்கிற முறையில் நமது பெரியவர்கள் தான் எனக்கு இந்த பொறுப்பை அளித்துவிட்டனர். நான் ஒரு தவறும் செய்யவில்லை அண்ணா என்று கதறினான். ஆனால் கோபத்தில் குமரலில் இருந்த வாலியின் காதுகளில் எதுவுமே விழவில்லை. மாறாக சுக்ரீவனின் முதுகில்தான் வாலி விட்ட குத்து விழுந்தது. தெரித்து போய் விழுந்த சுக்ரீவனை தொட்டு தூக்கி அடுத்த குத்துக்கு வாலி தயாராகவும் சுக்ரீவனின் சகாக்கள் வாலியை தடுத்தனர். வாலி, அவசரப்படாத, சுக்ரீவன் நல்லவன் என்றனர். நல்லவனா? நல்லவன் என்றால் என்னை போல் ஒரு உருவம் செய்து அதை சிம்மாசனத்தில் அமர செய்து அருகில் இருந்தளவா ஆட்சி புரிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் இல்லாத கிஷ்கிந்தையில் தானும் இருக்க தேவையில்லை என்று தீ வளர்த்து அதிலளவா குதித்திருக்க வேண்டும். இப்படியே ஆட்சியில் அமர்ந்திருப்பான் என்று அவன் கேட்ட கேள்விக்கு அவர்களிடம் பதிலில்லை. சுக்ரீவனின் பார்வை அப்பொழுது அனுமன் பக்கம்தான் சென்றது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.